முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே ஒரு நபி என்ற காரணத்தினால சிறந்தவங்களா, அல்லது முழுக்க முழுக்க மனிதராக வாழ்ந்து ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களை எதிர்கொண்டு ஒரு நபி எப்படி சிறந்த மனிதராக வாழ முடியும், ஒரு நபி எப்படி சிறந்த குடும்ப தலைவராக இருக்க முடியும், ஒரு நபி எப்படி படை வீரராக இருக்க முடியும், படை தளபதியாக இருக்க முடியும் என்று வாழ்ந்து காட்டினதுனால நபி அவர்கள் சிறந்தவர்களா? மாற்று கருத்தே இல்லை, நபி அவர்கள் எல்லா விதத்திலும் சிறந்தவர்கள் தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு தூதுவர், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர். நபியவருடைய வாழ்க்கையோட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்முடைய வாழ்க்கையை விட்டு பிரிக்க பார்க்குறாங்க. அல்லாஹ்வே நபியவர்களை எப்படி அடையாளப்படுத்துறான்? உஸ்வத்துன் ஹசனா, சிறந்த ஒரு முன்மாதிரி அப்படிதானே அறிமுகப்படுத்துறான். நபியவர்களே தன்னை யாரும் புனிதராக ஆக்கிடக்கூடாது, யாரும் ஒரு தீர்க்கதரிசியா ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னை ஒரு இறை அடியார் அப்படிங்கிற சொல்ற விஷயத்துலதான் நபியவர்கள் பெருமைப்பட்டாங்க. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சிறந்த மனிதராக, ஒழுக்கம் நிறைந்த மாமனிதராக நம்ம பார்க்காதவரை நபி அவர்களை நபியாக நம்மால பின்பற்ற முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.